+2க்கு தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து எடுக்கிறேன். செகண்ட் சாப்டர் கலப்பெயர்கள், காம்ப்ளெக்ஸ், இங்கிலீஷ் சொன்னால் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சொல்கிறோம். இதில் நம்ம கற்பனை அலகு ஐயின் அடுக்குகள்னு சொல்லி எழுதுவோம். கற்பனை அலகு ஐயின் அடுக்குகள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் இமேஜினரி யூனிட் ஐ. பவர் ஆஃப் இமேஜினரி யூனிட் ஐ இதை பற்றி நம்ம எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா √1 கற்பனை அலகுனா √1. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். 1 ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி 1ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் -1க்கு எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 எடுக்கலாம். எப்படி எடுக்க முடியும்? நமக்கு சான்ஸ் இல்லை. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா 2 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னா 3 கிடைக்கும். பட் இங்கே நம்பர்ஸ் மைனஸில் இருக்கிறதுனால நம்மளால் சாதாரணமாக செய்கிற மாதிரி செய்ய முடியாது. அதுக்கு ஒரு நம்ம கற்பனை எண் எடுக்கிறோம். அந்த கற்பனை எண் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா இந்த -1 பதிலா i² எடுக்க போகிறோம். -1 பதிலா நம்ம என்ன எடுக்கிறோம்? i². ரூட் ஆஃப் i²னா அதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் 2வும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி நமக்கு ஐன்னு சொல்லி கிடைக்கும். இந்த சாப்டர் பூராமே இந்த கலப்பெயர்களை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த இமேஜினரி ரூட்ஸு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், கலப்பெயர்களை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம i பவரில் எப்படி ஆன்சர் கிடைக்குன்னு பார்க்க போகிறோம். i பவர் 0 = 1. i பவர் 0 = 1. i பவர் 1ஓட ஆன்சர் வந்து i ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. i கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா i கியூப் வந்து i² iன்னு எடுக்கலாம். i கியூபோட வேல்யூ வந்து i² × i. இந்த டாட் வச்சா நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம், பெருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ i² × i. i² வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் என்னன்னு -1ன்னு. -1 × i நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து -i. அப்போ ஐக்கோட இந்த ஆன்சர் வந்து -i. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா i பவர் 4. i பவர் 4 நம்ம திருப்பி எப்படி பிரிக்கலாம்? i² × i² பிரிக்கலாம். i²ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1 × -1. -1 × -1 நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து +1. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. இங்கே i பவர் 1, i பவர் 2, i பவர் 3, i பவர் 4 வந்து இதனுடைய பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. ஆனால் இப்போ நான் எடுக்க போகிறது வந்து பவர்ஸ் வந்து மைனஸில் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எடுக்க போகிறது என்னது? மைனஸில். இதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றுமே எனக்கு பாருங்கள், i பவர் 1 இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது, இதே i பவர் வந்து -1 இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் இந்த ப்ளஸ் ஐங்கிறத அப்படியே மைனஸ் செய்ய மாட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே i பவர் 1 = i. இதே வந்து பவர் -1 ஆயிடுச்சுன்னா நம்ம எழுத போகிறது வந்து -iன்னு எழுதணும். இப்போ i² வேல்யூ பார்த்தீங்கன்னா அதே -1 தான் இங்கேயும் -1 போட போகிறோம். இங்கே என்ன பண்ணுறோம்? இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதே தான் இதுவும். அதே மாதிரி i கியூப் வந்து -i. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக i பவர் -1 வேல்யூ வந்து இதுக்கு ஆப்போசிட் -iனா +i. அதே மாதிரி சேம் திங் i பவர் 4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா +1, i பவர் -4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா +1. இந்த இதுக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த இதுக்கு மட்டும்தான் சேஞ்சஸ். இந்த இதுக்கும் இந்த இதுக்கு மட்டும்தான் சைன் சேஞ்ச் ஆகும் பாருங்க. +i அப்படின்னா இங்கே -i கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே i பவர் கியூப் ஆகுது. இங்கே வந்து i பவர் -3னா இங்கே -i கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து +i. மற்றபடி பார்த்தீங்கன்னா i²க்கும் i பவர் 4க்கும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இங்கே -1னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் -1 தான். இங்கே i பவர் 4னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து +1 தான்.